நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் மூலமாக உங்களை பார்க்கவும், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் தேவன் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே 6:30 மணிக்கு ஒளிபரப்புகிறாங்க. அந்த அற்புதத்தின் நேரத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் சுகத்தையும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்மளை ஒரு விஷயத்தாலேயே தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, வார்த்தையிலே உண்மை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இங்கே ஜோஸ்பா டிவி மூலமாய் அற்புதத்தின் நேரத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தேவனுடைய சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் வைத்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்துக்குள்ளே கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதில் 23வது வசனம் சொல்கிறது, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். இந்த அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக நான் உன்னை முத்திரமாய் மோதிரமாய் வைத்திருப்பேன், முத்திர மோதிரமாய் வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அற்புதத்தின் நேரமாக அவர் சொல்கிறார், நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. ஆமென். நம்மளை வெள்ளியும் பொன்னும் நமக்கு கொடுத்து அழகுபடுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்மோடு கூட பேசுகிறாரா என்று சொல்லி அநேக நேரத்திலே கலங்கி நிற்கலாம். ஏதோ ஒரு சோதனை நேரத்திலே, ஏதோ ஒரு பாடுகள் நேரத்திலே, ஏதோ ஒரு உபத்திரத்தின் நேரத்திலே நம்ம ஆண்டவரே என் கூட நீர் இருக்கிறார் என்று சொல்லி அநேக நேரத்தில் யோசிப்பது உண்டு. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், உன்னை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நின்று சோதனை காலத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம வெளியிழந்த பாத்திரமாய் நம்முடைய பத்திரத்திலே, நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம அநேக நேரமாய் சுதந்திரமாய் காணப்படுவது இல்லை. ஏதோ ஒரு கவலையோடு கூட, ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு கூட நம்ம காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். அப்போது நான் உன்னை அழகுபடுத்துவேன், உன்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன், உன்னுடைய பாத்திரம் நிரம்ப முடியாத கிருபை செய்வேன் என்று சொல்கிறார். அப்படி நம்ம முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறதுக்கு உத்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்ம குடும்பமாக இந்த இடத்துல இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுடைய கிருபையை பெற்று நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நான் எல்லாமே இழந்து நிற்கிறேனே, எல்லாவற்றையும் நான் ஏமாந்து நிற்கிறேனே, ஆனாலும்
நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன், உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். அப்போது முத்திர மோதிரம்னா என்ன? ஆமென். அவருடைய இடத்திலே நான் வைப்பேன். நான் உன்னை உன்னை நான் என்ன செய்வேன்? ராஜாக்கள் மத்தியிலையும் பிரபுக்கள் மத்தியிலையும் உன் தலையை நிமிர வைப்பேன் என்று சொல்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். என் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? தேவன் இயேசுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம். நான் என்னை போல நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம நிலைத்திருக்க வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து வசனங்களை தியானித்து பாருங்க. கர்த்தரவங்களே எப்படி வைப்பேன் என்று சொல்கிறார் பாருங்க. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நான் எல்லாம் என்னிடத்துல நான் எல்லாம் செய்கிறேனே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தர்சபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேனே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இந்த நெருக்கங்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். முத்திர மோதிரமானால் அது எப்படிப்பட்ட ஒரு மோதிரமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது பாருங்க. அவருக்குள் இருச்சி, அவருக்குள் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்தி உன்னை நித்தமும் உன்னை நடத்துகிறவர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். மகனே அவர் சொல்கிறார், அவன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் உழந்தாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி என் நீதியின் கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறவர் உன் சொல்கிறார். ஆமென். நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன், நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன். அப்போது அவர் உன்னை முத்திர மோதிரமாய் வைக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆமென். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமானால், என் முன்னோர்கள் செய்த பாவம் சாபங்கள் இருக்குமானால், அந்த பாவங்களும் சாபங்களும் எனக்கு முதுக்கு பின்னுவாக இருக்கிற பாவங்களும், ஆமென், வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் 4 பகுதியில் இருக்கிற பாவங்கள் சாபங்களை என்னை இறக்கி கொண்டிருக்கிறது. அந்த பாவங்களை விளக்க வேண்டும் ஆண்டவரே, இரத்தத்தினால் என்னை கழுக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இடத்துல நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உன்னை செய்வேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, காட்டுக்குள்ளே தாவீது ஆடி பாடி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறான். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் தான். ஆடுகளை வேட்டாடுகிறதுக்கு மிருகங்கள் அங்கே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆடி பாடி துதிக்கிறான். ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவனுடைய ஆடுகளை பந்தைகளை பாதுகாத்து கொள்ளுகிறாரு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைத்திருப்பேன். உன்னை யார் வெறுத்தார்களோ, யார் உன் மேலே மனசாகப்பட்டு உன்னை நான் கசப்பாக இருக்கிறார்களோ, இவர்களுடைய பாத்திரம் இவர்களா என்று சொல்லி நம்மளை அருவருப்பாக நினைத்தவர்கள் மத்தியில் நம்முடைய சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் சொல்றாரு, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் நான் ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். அழகான ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பாருங்க, ஒரு வறுமையான ஒரு குடும்பம், ஒரு தரித்திரத்துக்குள்ளே இருந்த ஒரு குடும்பம். ஒரு நேரம் இல்லை 2 நேரம் தான் சாப்பிட முடியும். ஆமென். அவங்க வீட்டில் ஆகாரத்தை சாப்பிட்றது ஆமென் மிக குறைவு. அவங்க பாருங்க, கிடைக்கிறதை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் முத்திர மோதிரமாய் அவர்களை வைப்பேன் என்று சொன்ன அவர்களை வைத்திருந்தார். அவர்களை உள்ளங்கையிலே வரிந்து வைத்திருக்கிற தேவன் அவர்களை மேல்மைப்படுத்தினார். அவரை கீழாக்கமல் மேலாக்கினார், வாழாக்காமல் தலையாக்கினார்.
அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, வீட்டில் ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தாங்க. மழை பெஞ்சு அந்த கூரைக்குள்ளே நினையும். அவங்க உள்ள தங்கி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3 பேர் தான் அந்த கூரை செட்டுக்குள்ளே உட்கார முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறு கூரை செட்டுக்குள்ளே இருந்தவங்க, ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரை துதிப்பாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பாருங்க, ஆண்டவர் அவர்களை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். தரித்திரத்துக்குள்ளே இருந்தவங்க, கூரை செட்டுக்குள்ளே இருந்தவங்க, 3 பேர் தான் கூரைக்குள்ளே செட்டுக்குள்ளே இருக்க முடியும். மழை பெஞ்சா உள்ளே இருக்க முடியாது, மழையில் தண்ணி உள்ளே வந்துடும், கூரைக்குள்ளே உழவும். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருந்த அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை உயர்த்தினாரே. அவர்களுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சதுனால, அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் ஆராதிச்சதுனால பாருங்க நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவர் ஒரு மனிதன் மூலமாகி உள்ளே போனார். ஒரு தெய்வ மனிதனை போல அல்ல, ஒரு கோடீஸ்வரனை போல உள்ளே போகலை, சாதாரண ஒரு மனிதனை போல போய் அவர்களிடத்தில் விசாரித்தார். நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா, நான் உனக்கு என்ன செய்யணுமா? நீ இப்படி ஒரு கூரை செட்டில் நீ இருக்கியே, இந்த மழை நேரத்தில் உழவுகிறது, ஆனாலும் நீ ஆண்டவரை தேடுகிற பாடுகள் சத்தம் எனக்கு கேட்கப்படுத்தது, நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஐயா, எங்களுக்கு வசதி கிடையாது, நாங்கள் ஒரு நேரம் இல்லை 2 நேரம் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதுவும் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவங்க ஐயா, எங்கள் கிராமத்தில் எங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கப்பா ஐயா, எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவங்க இந்த ஐயாட்ட இந்த மனிதர் இடத்துல சொன்னாங்களா. தேவன் ஒரு மனிதன் மூலமாகி போனார். இயேசு ஒரு மனிதனை போல வேடத்தை எடுத்து போனார். இயேசு இடத்துல சொன்னாங்க, இயேசு அந்த மனிதனை போல கேட்டு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல ஒரு வீடை கட்டி கொடுத்து, அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்தார். அவர்களை முத்திர மோதிரமாய் வைப்பார். இன்றைக்கு அந்த குடும்பத்தை பார்ப்போமானால் அநேக பேருக்கு அவங்க ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் 100கணக்கானவர்களுக்கு அன்னதானங்கள் மூலமாக சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. 7 ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு மகிமையாக அங்கே வைத்திருக்கிறார். அதுதான் சொன்னார், உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற எவனோ பாக்கியவானாக இருப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில் 58ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களையும் உன் ஆத்துமாவே உன்னை திருப்தியாக்குவார். பாருங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவே உன்னை திருப்திப்படுத்துவார். பாருங்க, மகா வறட்சியான காலத்திலையும் அவர் நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர், உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். ஆத்துமாவை ஆண்டவர் பரிசுத்தமாய் வைத்திருக்கிற தேவன். இந்த ஆத்துமாவை நேசிக்கிறவர். இந்த ஆத்துமாக்குள்ள இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த ஆத்துமா கலங்கிருப்பதை அவர் ஒரு நாளும் நம்முடைய ஆத்துமா கலங்கிறத அவர் ஒரு நாளும் கலங்காமல் இருப்பதற்கு அவர் நம்மளை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நித்தமும் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார், நம்மளை திருப்திப்படுத்துகிறவராயிருக்கிறார்.
சங்கீதக்காரனில் சொல்லுகிறது, நான் உன்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையில் மேலே இருக்கிற தேனை போல நான் உன்னை திருப்தியாக்குவேன், உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆத்துமாவை திருப்தியாக இருக்கணுமானா நம்ம மகா வறட்சியான காலத்திலையும் பாருங்க நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பத்தியில் இருப்பதும், ஆனால் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் நம்மளை ஆண்டவர் எப்படி செய்வார்? நித்தமும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நீர் பாய்ச்சியான தோட்டத்தை போல வற்றாத நீரோற்றை போல் நீ இருப்பாய் என்று சொல்லுகிறாரு. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக, மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாக, பெற்றோர்களை கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பாருங்க, பெற்றோர்களை நம்ம கனப்படுத்துவதே இல்லை, பெரியவர்களை கனப்படுத்துவது இல்லை, அன்பு செலுத்துவது இல்லை. இப்படிப்பட்ட அன்பு நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம். பாருமே, அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நித்தமும் அவரை நடத்தி அவரை பெரிய ஜாதியாக்கி அவரை பெருமைப்படுத்தினார். பாருங்க, ஒரு நாள் அவருடைய தாயாரை தகப்பனாரை கனப்படுத்தாதபடினால, பெற்றோர்களை கனப்படுத்தாதபடினால அவர்களுடைய வருகின்ற துன்பங்கள் அநேகமாய் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஆமென். அவரை முத்திர மோதிரமாய் வைத்தார். அந்த ஊழியக்காரர்களை பாருங்க, போகிற இடங்களெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அவரோடு கூட இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பெற்றோர்களை வெறுத்தார்களோ, பெற்றோர்களை வீட்டிலிருந்து துரத்தினார்களோ, அன்றைக்கு அவர்களுடைய வீட்டிலே பயங்கரமான கஷ்டம் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது. அவங்கள்ட்ட இருந்த இடங்கள், அவங்கள்ட்ட இருந்த சொத்துகள், அவங்கள்ட்ட இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனாங்க. இன்றைக்கும் அவங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா? நம்முடைய வீட்டிலிருந்து நம்ம பெற்றோர்களை, தாய் தகப்பனை கனப்படுத்தாதபடி, அவர்கள் மேல் அன்பு செலுத்தாதபடி நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கி அவர்கள் மேலே அன்பு செலுத்தும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுது 10 கற்பனைகளில், ஆமென், உன் தாயின் தகப்பனை நீ கனப்படுத்து என்று சொல்லி அந்த கற்பனை. நம்ம தாயின் தகப்பனையும் கனப்படுத்தும் பொழுது அவர் சொல்ற, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்படிப்பட்ட காரியத்தை அவர் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவே உன்னை திருப்தியாக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறாரு, உன்னோடு கூட இருக்கிறாரு. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் நித்தமும் அவரை நடத்துகிறவர், அவர் நித்தமும் அவருடைய ஆத்துமாவை திருப்தியாக்கிறவர். அவன் அழகான ஒரு வாலிப தம்பி இருந்தா. அந்த வாலிப தம்பிக்கு பாருங்க, குறைந்த வயசுலே, ஒரு 17 வயசுலே அவனுடைய தாயும் தகப்பனும் இறந்து போனாங்க. ஆனால் அந்த 17-18 வயசுக்குள்ள அந்த தம்பி ஒரே மகன்தான். ஆமென். அவன் பாருங்க, நல்ல வசதியான இருந்தவங்க, நல்ல ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்தவங்க. ஆனால் பாருங்க, ஒரு நாள் ஆமென், அவங்களுக்கு வந்த பாடுகள், எல்லாரும் இறந்து போனாங்க. அவன் தனிப்பட்டவனாக இருந்தான், ஆனால் நெருக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி போய் அவனை அணைச்சி கொண்டு அவனை முத்திர மோதிரமாய் வைத்தார். இன்றைக்கு அவனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அநேக பெற்றோர்கள் அவனை கனப்படுத்துகிற பெரியவங்க அவனை ஒரு முதியோர் இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். பெற்றோர்கள் இல்லாதவனாய் இருந்தவனோ அந்த பெற்றோர்களைப் போல நினைத்து அந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறதப்பா, நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி. ஆண்டவரே, எங்களை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன். எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அற்புதங்கள் நடக்கட்டும். கேன்சர்னால், புத்தி நோயினால்,
பல்லு வலினால், தலையில் மூளை கட்டினால், கல்லடுப்புனால், கை கால் எலும்புனால் நிரம்பப்பட்ட பலனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்கள் மேலே தேவ பிரசன்னம், தேவ வல்லமை கடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரா. நல்ல ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்முடைய பாதத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, அந்த அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவே நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மாலை 6:30 மணிக்கு அற்புதத்தின் நேரமாக யோசுவா டிவிகளை ஒளிபரப்புகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே நாமத்துகளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.